இது பார்க்குறதுக்கு அப்படியே லெமன் மாரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது லெமன் கிடையாது. இதோட பேர் என்னன்னா, இதுதான் வந்து மினி ஆரஞ்சு. இதுக்கு ஏன் மினி ஆரஞ்சுன்னு பேர் வந்துன்னா, இதோட தோல நம்ம உரிச்சு பார்த்தா, உள்ளாடி ஆரஞ்சுல இருக்கிறது மாரியே ரொம்ப குட்டியா இருக்கும். பார்க்குறதுக்கு ஆரஞ்சோட தங்கச்சி மாரியே ரொம்ப க்யூட்டா இருக்கும். சரின்னு ஒரு சோளம் எடுத்து பார்த்தா, அப்படியே அச்சு அசல் ஆரஞ்சுல இருக்கிறது மாரியே அப்படியே இருக்கு. எத்தன பேர் இத சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியல. இந்த மினி ஆரஞ்சு நம்ம அந்த அளவு கடையில எல்லாம் பார்க்க முடியாது. இது நெறைய பேர் வீட்ல நட்டுருப்பாங்க. ஒரு செடி நட்டாலே நமக்கு நெறையவே காய்க்கும். நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலயும் வைக்கலாம். இந்த மினி ஆரஞ்சு செடியில முதல்ல பூ பூக்கும். அத பார்க்குறதுக்கு அப்படியே பிச்சி பூ மாரி இருக்கும். அந்த பூ தான் அப்படியே காயா மாறும். இந்த மினி ஆரஞ்சு சாப்பிட்றதுனால பெனிஃபிட் என்னன்னா, இதில விட்டமின் சி இருக்கிறதுனால, நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்த வந்து இது ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். அதுக்கு தான் மெயினா இந்த மினி ஆரஞ்சு யூஸ் ஆகும். இதில நெறைய வாட்டர் கன்டென்ட் இருக்கிறதுனால, நம்மளோட எனர்ஜிய பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இத நமக்கு அப்படியே பறிச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா இது ரொம்ப புளிப்பா இருக்கும். இத ஜூஸ் போட்டு குடிச்சா அப்படியே ஆரஞ்சு ஜூஸ் மாரியே இருக்கும். நீங்களும் இந்த மினி ஆரஞ்சு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அத பறிச்சு ஜூஸ் போட்டு குடிங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும்.